எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்பவும் போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவ் பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்குமே நேற்று விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். நேற்று கடைசியா எங்க முடிச்சிருந்தாங்கன்னா, ட்ரம்ப் அந்த 14 கண்டிஷன் போட்ட அந்த எம்ஓயு ஈரான் கிட்ட கொடுத்துட்டு வார் ஓவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்போத்த செகண்ட் வரைக்குமே ஓகே ப்ரொபோசல் வந்துருச்சு, அதை நாங்கள் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி நீங்க ஒரே நாளில் வார் ஓவர் அப்படிங்கிற மாதிரி ஓவரா பில்டப் எல்லாம் கொடுக்காதீங்க அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் ஈரானோட ரிப்ளை இருக்கு. ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தில் இருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது அல்லது இந்த விஷயம் அப்படிங்கிறது சரண்டர் ஆன மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஈரான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் யூஎஸ் எவ்வளவு ப்ரெஷர் போட்டாலுமே அதை டிலே பண்ணி கொண்டு போறத ஒரு டாக்டிக்ஸா ஈரான் வச்சிருக்காங்க. உடனே ஓகே அப்படின்னா சரண்டர் ஆன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்ல ஈரான் மூவ் பண்ணிட்டு இருக்கிறதா பொதுவா எல்லா அனலிஸ்டுமே பேசுறாங்க. சரி, வாட் எவர் இட் இஸ், இப்போதைக்கு ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அவர் வாரம் முடிச்சுக்கலாம் எங்க ஐடியாவில் இருக்காரு. அண்டு அது பப்ளிக்காகவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. 14 கண்டிஷனோட எம்ஓயும் கொடுத்துட்டாரு. இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஓகே ஆகிற பட்சத்தில் இந்த வார் நோக்கி நகரும். பட் இது மட்டும் இல்லை, ட்ரம்ப்புக்கு இன்னுமே நிறைய ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் பொலிட்டிக்கல் ப்ரெஷரு, எலெக்ஷன் ப்ரெஷர் இதெல்லாம் தாண்டி முக்கியமாக ட்ரம்ப்போடைய மெயின் பார்ட்னர் கல்ஃப் கண்ட்ரியில் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுதி அரேபியா மிலிட்ரி பேஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அமெரிக்காவுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு. அது ஆர்டர்னு சொல்ல முடியாது, கண்டிஷன் போட்டிருக்காரு. அதாவது நார்மலா ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு சவுதி அரேபியோட ஏர்பேஸ் அந்த மிலிட்ரி பேஸ் ரொம்பவுமே முக்கியம். அது இல்லாட்டி லேண்ட் பண்றது இல்ல இந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறது இல்ல அந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடத்துறது இது எல்லாமே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய டிஃபிகல்ட்டான ஜாப்பா போயிடும். பட் சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரீசன்ட் டைம்ல ஈரான் சைனா கூடயும் நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முயற்சி பண்றாங்க. ஸோ இந்த தொடர்ந்து அமெரிக்கா சவுதி அரேபியோட ஏர் பேஸை அந்த மிலிட்ரி பேஸை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இந்த வார் ஒரு கல்ஃப் வாரா எக்ஸ்கலேட் ஆயிரும் அப்படின்னு சவுதி அரேபியா பயப்படுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் சவுதி அரேபியோட மிலிட்ரி பேஸை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இது அமெரிக்கா கொஞ்சம் பின்னடைவான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. பட் ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பெருசா பாதிப்பு இருக்கானா அப்படிலாம் இல்லை. ஏன்னா சவுதி அரேபியாவுக்குமே இவங்க யுஏஇ ஓபாக்ல இருந்து வெளியே போன ஒரு கடுப்பு வேணாலும் ஒரு மிச்சம் இருக்கு. ஸோ ஓவராலா அவங்களுமே கொஞ்சம் இந்த வார் உடனடியாக முடிக்கிறதுக்கான தன்னோட சைடு பங்களிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்குமே ஆயில் ஃப்ளோஸ் ரெடி ஆகணும். ஏன்னா இந்த ஆயில் ஃப்ளோ இதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனோட இருந்துச்சுன்னா, இந்த வார் லைட்டாக எஸ்கலேட் ஆச்சுன்னா ஈரான் மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸ் மேலேயும் குட்டி குட்டியா ட்ரோன்ஸ் அனுப்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது யுஏஇ ஒபாக்ல இருந்து வெளியே போன மாதிரி ஒபாக்கே பிரிஞ்சிருக்கான வாய்ப்பை ஏற்படுத்திடும். அவங்க இஷ்டத்துக்கு குரூட் ஆயில் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது மிகப்பெரிய சிக்கலா போகும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ ஒபாக்கோடைய மெயின் கான்செப்டே சவுதி அரேபியா சுற்றி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க இந்த ஸ்டெப் அப்படிங்கிறது மறுபடியும் இந்த ஆயில் போக்குவரத்து சீரமைச்சு ஒபாக்கை மறுபடியும் ஒட்டுக்கு சேர்க்கறதுக்கான ஒரு வழியா பார்க்கப்படுது. இது ஒரு பாயிண்ட். ஸோ இதெல்லாமே இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இது போக ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்கக்கூடிய அல்லது ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்கக்கூடியதுல ஒரே ஒரு இடத்துல தான் ஒரு டிஸ்கன்வீனியன்ட் இருக்கு. அதாவது இந்த நியூக்ளியர் டீல். இப்போதைக்கு அது அப்புறமா பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. பட் மறுபடியும் பேசுறோம் அப்படின்ட்டு இந்த வார் எக்ஸ்கலேட் ஆகுமோ, அதாவது மறுபடியும் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் ஈரானுக்கு இருக்கு. அதனாலதான் ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவா கேட்கறது, அவங்க முக்கியமா கேட்கக்கூடிய கேரண்டி என்னன்னா, இந்த சாங்ஷன் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, நிறைய தடைகள், இன்டர்நேஷனல் தடைகள், அதை நீக்கிட்டு ஃபர்தரா எங்க மேல அட்டாக் இருக்காது அப்படிங்கிற உத்தரவாதத்தை கேட்கறாங்க ஈரானை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஃபர்தரா அட்டாக் இருக்காது, இன்டர்நேஷனல் சாங்ஷன்ஸை ரிமூவ் பண்றது, ஆயில் போக்குவரத்தை சீரமைக்கிறது, இதெல்லாம் ஈரான் சைட்ல முக்கியமா பார்க்க வேண்டியது. ட்ரம்ப் சைட்ல முக்கியமா பேச வேண்டியது இந்த ஹார்முஸ் ஜலசந்தியில டோலை வசூலிக்க கூடாது, யுரேனியம் என்ரிச்ச அதை கண்ட்ரோல் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இதுல நியூக்ளியர் டீலர் மட்டும் ஃபர்தரா பேசலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது யூரேனியம் என்ரிச்மெண்ட் மட்டும். மற்றபடி இதெல்லாம் ஒரு முடிவை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு. ரொம்பவுமே க்ளோஸ் ஆயிருச்சு, இஷ்யூ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் ஒரு 90% நெருங்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு ஃபர்தரா விருப்பப்படல அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரி, இது போக மற்றபடி பெரிய அளவிலான நியூஸஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா இல்லை. எப்போ போல கார்பரேட் ரிசல்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இன்னைக்குமே ருப்பி ஓரளவுக்கு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு.
பட் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ருபி வந்து இவ்வளோ பெரிய அளவில் வீக்காக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வெறும் க்ரூட் ஆயில் மட்டும் காரணம் இல்லை, டாலர் ஸ்ட்ராங்காக இருந்தது மட்டும் காரணம் இல்லை, பெரிய அளவில் எஃப்ஐஎஸ் வெளியே போனதுமே காரணம். 89க்கு கீழே ருபி உள்ள வந்துச்சு, கீழே வந்துச்சுன்னா தான் ருபி ஸ்டேபிள் ஆனது அர்த்தம். 89க்கு மேலே இருக்கிற வரைக்கும் ஸ்டில் அது ஒரு வீக்கான ஒரு அசட்டாக தான் நமக்கு பார்க்கப்படும். ஸோ அதைய முதுவாக இப்போ தான் 20 பைசா 30 பைசா 50 பைசா இறங்கிட்டு இருக்காங்க. 95லேருந்து இறங்கிட்டு இருக்கிறோம். இனி இப்போ 94 பிரேக் பண்ணி 93 பிரேக் பண்ணி 92 கீழே வந்தாலே ஓரளவுக்கு தெம்பு வந்துடும். அதுக்கப்புறம் 89 கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ருபி ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிரும். ஸோ அதை எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் கார்பரேட் ரிசல்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் வந்துட்டு இருக்கு, மோசமெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் நாளைக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளைக்கு கார்பரேட் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஆரம்பிச்சு, பேங்க் ஆஃப் பரோடாவில் ஆரம்பிச்சு, பேங்க் ஆஃப் இந்தியா, நிறைய கம்பெனிகளோட ரிசல்ட்ஸ் நாளைக்கு இருக்கு. ஆனால் ஸ்டேட் பேங்க் ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாலும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வரும், நாளைக்கு க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வரும். ஸ்விக்கியோட ரிசல்ட்ஸு, நிறைய ரிசல்ட்ஸ் நாளைக்கு இருக்கு. ஸோ நாளைக்கு ரிசல்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். முக்கியமான ரிசல்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வரும். அது போக வெள்ளிக்கிழமை நாளைக்கு ட்ரம்ப் உகந்த நாள், ஏதாச்சும் மைண்ட் ஈடு மாதிரி பேசினாலும் பேசுவார். அதனால நாளைக்கு எட்ஜஸ் இல்லாமலாம் எந்த ஒரு பொசிஷனையும் ஓப்பன் பொசிஷனை விட்டுட்டு வராதிங்க. வாரு தானே, முடிய போகுது தானே, எப்படி இருந்தாலும் வீக்கெண்டில் வார க்ளோஸ் பண்ணிடுவாங்க, திங்கக்கிழமை கேப் டவுன் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அது யோசிச்சுட்டு பிளைண்டாக பொசிஷன் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு. ஏன்னா நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணல. நம்ம போய் பஞ்சாயத்து பண்ணி அப்போ சமாதானமாக போங்கன்னெல்லாம் சொல்லலை. ஸோ ஆப்வியஸ்லி ஹெட்ஜஸ் இல்லாமல் ஓப்பன் பொசிஷன்ஸ் வீக்கெண்டில் விடாதீங்க, அது ரொம்ப முக்கியம் இங்கே. அது மட்டும் கிடையாது, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து மே 14-15 இந்தியாவுக்கு வர்றாரு. அதுவுமே முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக பார்க்கப்படுது. அவர் இந்தியாவுக்கு வர்ற பர்பஸ் வந்து பிரிக்ஸோடைய மாநாடு. ஆக்சுவலாக பிரிக்ஸ் நாடுகளுடைய அந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸோடைய மாநாடு நடக்குது, அதுக்கு தான் வர்றாரு. பட் இந்த விசிட் வந்து மிகப்பெரிய அளவில் முக்கியமான விசிட்டாக பார்க்கப்படுது. ஓகே, பொலிட்டிக்கலாக அமெரிக்கா அகெயின்ஸ்டா பிரிக்ஸ் நாடுகளை ஈரான் கொண்டு ட்ரை பண்ணுமா, அல்லது இந்தியாவில் தான் அது நடக்குது, ஈவெண்ட் நடக்குது. ஸோ இந்தியாவில் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை இந்தியா கூட கையாளும் அப்படிங்கிறது பார்க்கணும். ரெண்டாவது, இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவர் நேராக சைனாவை போய் சைனாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் பேசிட்டு தான் வர்றார். ஓகே, ஸோ பிரிக்ஸ் நாடுகளை கூட்டம் ஒன்றிணைக்கிறது இந்த இஷ்யூவை மையப்படுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். ஏன்னா சைனா வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே இந்த பிரச்சனையில், இந்த ஹார்முஸ் ஜலசந்தி பிரச்சனை ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஏன்னா ஆயில் ஷார்டேஜ் வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை மீடியேட் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிரிக்ஸ் மாநாடு வந்து மே 14-15 ஒரு பெரிய முக்கியத்துவமான ஒரு விஷயமா பார்க்கப்படும். அதுக்குள்ள இந்த அமைதி ஒப்பந்தம் எம்ஓயு வந்து சைன் ஆயிரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. மீன்வைல் வந்து மே மந்த் வந்து அமெரிக்காலேருந்து ஒரு டீம் நம்ம இந்தியாவுக்கு வர்றாங்க, அந்த டாரிஃப் டீலை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாமே ஒரு கனெக்டட் ஈவெண்ட் தான். இதெல்லாம் தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸை முடிவு பண்ணும். இது அப்படியே போயிட்டு இருக்கு. இது போக நம்ம ஏதாச்சும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த ஹாண்டா வைரஸா அதோ சொன்னாங்கல்ல, அதை மட்டும் ஒரு அப்பப்போ நியூஸை பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த நியூஸ் வந்து அந்த ஹாண்டா வைரஸ் வந்து எலிகளோட எச்சங்கள் மூலியமா பரவக்கூடிய ஒரு வைரஸ். அந்த க்ரூஸ் ஷிப்ல அது பரவி அது 3 பேர் ஆல்ரெடி இழந்திருக்காங்க. அதனால எல்லா நாடுகளுமே டிராவல்ல இருக்கக்கூடிய வெக்கேஷன்ல டிராவல் இருக்கக்கூடிய எல்லாத்து மேலேயும் பயங்கரமான கண்ணு வைக்கிறாங்க. அது வந்து இந்த ஏர்பான் கோவிட் மாதிரி ஏர்பானால ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்ல தான் பரவும். அதுவும் ரேரா தான் ஹியூமன் டு ஹியூமன் பரவும். பெரும்பாலும் அது எலிகளோட எச்சங்கள் மூலியமா பரவக்கூடிய ஒரு வைரஸ் அது. பட் அதோடைய டெத் ரேட் ரொம்ப அதிகம். ஸோ ஆல்ரெடி க்ரூஸ் ஷிப்ல 3 பேர் இழந்துட்டதுனால WHO மற்ற நாடுகளும் இப்போ அதை கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்க்குறாங்க நியூஸுகளில். அதனால தான் நம்ம அதை பற்றி கேள்விப்படுறோம். மற்றபடி இது பேனிக் ஆகக்கூடிய விஷயம் இல்லை. பட் இதையும் நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கோம். ஏன்னா இந்த வைரஸ் வந்து இவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் டிராவல் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய அளவில் பாதிக்கும். அதுவும் இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வெக்கேஷன் டைம். இந்த டைம்ல டிராவல் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரியான பயங்கள் வருது. க்ரூஸ் ஷிப்ல போறதுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான சினாரியோ வரும்பொழுது இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரியை ஓரளவுக்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி இந்த நியூஸை அந்த ஹாண்டா வைரஸ் நினைக்கிறது வாயில வேற வர மாட்டேங்குது, ஆனால் மனுஷங்களுக்கு வருதுங்கிறாங்க. சரி, அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. மற்றபடி எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு ஸ்மூத்தா இந்த இஷ்யூவை போய் எம்ஓயு சைன் பண்ணிட்டாங்கன்னா, க்ரூட் ஆயில் ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சுன்னா, ஐஎன்ஆர் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிருச்சுன்னா, ஃபண்டமெண்டல் ரிசல்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஸோ ஈஸியாக மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்.
மற்றபடி என்ன சூழ்நிலையிலும் எந்த இடத்துலையும் தயவு செஞ்சு டிசிப்ளினா ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க, வேல்யூஸ்ல மூவ் பண்ணுங்க. நம்ம வேல்யூஸ் எப்போ போல டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆனது அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் அந்த நெகட்டிவ் பிரைமரி சப்போர்ட் 24,462 அந்த ஏரியாவில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து கீழே ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே சப்போர்ட் 24,432, அப்புறம் செகண்ட் இன்ட்ராடே சப்போர்ட் 24,358, அப்புறம் மூணாவது இன்ட்ராடே சப்போர்ட் 24,328. எக்ஸாக்டா மூணாவது இன்ட்ராடே சப்போர்ட்டை தொட்ட உடனேயே 24,328 தொட்ட உடனேயே புல்ஸ் மறுபடியும் டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் 24,358 செகண்ட் சப்போர்ட், 24,432 ரெண்டாவது சப்போர்ட், அப்புறம் மறுபடியும் 24,462 பிரைமரி சப்போர்ட். அதுக்கு மேல புல் மார்க்கெட் அதாவது பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 25,538 அதை நோக்கி போனோடனே மறுபடியும் பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் கீழே கொண்டு வந்து அதே 24,358 அதே 24,328 இந்த வேல்யூஸ்குள்ளே தான் மேலே கீழே ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மார்க்கெட்டு வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக 24,032 இருந்து 24,482 ஒரு கம்ப்ளீட் புல் சைக்கிள் அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குமா இல்லை அடுத்த புல் சைக்கிளுக்குள்ள போகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். எப்பவும் போல வேல்யூஸ்ல மூவ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. ஹெட்ஜஸ் எடுக்கணும், டிசிப்ளினா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஓகே, மனசுல நினைச்சதெல்லாம் தயவு செஞ்சு ட்ரேடா கன்வெர்ட் பண்ணாதீங்க. ஓகே, மனசுல நினைச்சதெல்லாம் பண்ணிங்கன்னா அப்புறம் ட்ரம்ப் அவர் மனசு நினைச்சதெல்லாம் பண்ணுவாரு. இன்னும் பல நாட்டு அதிபர்கள்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் மனசு நினைச்சதெல்லாம் பண்ணாங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒரே நாள் கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ மார்க்கெட்டை நம்ம கண்ட்ரோல் பண்றது இல்லை அப்படிங்கறது எப்பவுமே மனசுல பதிவு வச்சுக்கோங்க. வி ஆர் டிராவலிங் இந்த மார்க்கெட், நம்ம மார்க்கெட்டை வழி நடத்துறது இல்லை, அதோட வழியில போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஆப்வியஸ்லி அதோட வழியில ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினா மூவ் பண்றது மட்டும்தான் நம்ம மார்க்கெட்ல ஸ்டே ஆகிறதுக்கான, லாபத்துல ஸ்டே ஆகிறதுக்கான ஒரே வழி. நஷ்டத்துல யார் வேணாலும் ஸ்டே பண்ணிக்கலாம், லாபத்துல ஸ்டே பண்றதுதான் ரொம்ப முக்கியமான இங்க விஷயம். க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்தை மார்க்கெட்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை டிஸ்கஸ் பண்ணிடலாம். பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 24,432, பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 24,432. அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 24,462, அதுக்கும் மேல அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 24,538, அதுக்கு மேல ஹடில் வந்து 24,778, அதுக்கு மேல இருக்கக்கூடிய மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 24,988. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸான 24,538க்கு மேலதான். 538க்கு மேல 562, 628, அப்புறம் 658 இதெல்லாம் அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸா இருக்கு, சாரி இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஸோ பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 432, மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 462, 538, இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் 562, 628, 658. அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 24,362 பிரைமரி சப்போர்ட். அதுக்கு கீழே ஹடில் வந்து 24,000 பொசிஷன் ஹடில் வந்து 24,262. அதுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ் பார்த்தோம்னா 24,032, 23,962. அதுக்கு கீழே அடுத்த ஹடில் 23,722. அதுக்கு கீழே அடுத்த சப்போர்ட் வந்து 23,528. இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்குமே 232ல ஒரு சப்போர்ட்ஸ் இருக்கு. அப்புறம் அதுக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா 228லயும் 158லயும் அடுத்தடுத்த சப்போர்ட்டுகள் இருக்கு. ஸோ இது வந்து நிப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வேல்யூஸ். இதை முடிச்சுட்டு நீங்க ஓஐ பார்த்தோம்னா ஓஐல என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா பிஎஸ் பொறுத்த வரைக்கும் அட்டாக் பொசிஷன்ஸை பெரிய அளவில் கவர் பண்ணியிருக்காங்க. பிஎஸ் கவர் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸை மட்டும் ஸ்லைட்டா மெயின்டைன் பண்றாங்க. அதுமே அவங்களோட டிஃபென்ஸ் இப்போ எங்க வந்துருச்சுன்னா 24,250 ரேஞ்ச், 24,250ங்கிறது 24,262 பொசிஷன் கடல குறிக்குது. அது வரைக்கும் தான் அவன் டிஃபென்ஸை மெயின்டைன் பண்றான். அட்டாக் பொசிஷனை சுத்தமா கவர் பண்ணிட்டான். புல்ஸோட டிஃபென்ஸ் பொசிஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. அட்டாக் பொசிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணினாலும் பெருசா கம்மியெல்லாம் பண்ணல. அட்டாக் பொசிஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அங்கங்க லைட்டா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸை மெயின்டைன் பண்றாங்க. அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் டிஃபென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆல்மோஸ்ட் அந்த 24,050 ரேஞ்சுகள் வரைக்குமே இருக்கு. ஸோ அதுக்கு கீழேயுமே டிஃபென்ஸ் அவங்க ஸ்ட்ராங்கா தான் மெயின்டைன் பண்றாங்க. அட்டாக் பொசிஷன்ஸ் தான் டிக்ரீஸ் எல்லாம் பண்ணல, ஆனால் லைட்டா அப்படியே ஸ்லைட்டா தூவி விட்டுருக்காங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே ஆல்மோஸ்ட் இன்னும் நம்ம அந்த சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 56,318 சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 56,310 அது சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கிட்ட தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம்.
அதே மாதிரி பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் மேல நிக்க விடல இன்னைக்கு மார்க்கெட். பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 56,430 அதுக்கு மேல நிக்க விடல. பிரைமரி சப்போர்ட் வந்து 56,358 அண்ட் சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 56,318 அந்த ரேஞ்சுகள்லயே தான் மார்க்கெட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு கீழே புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் க்ளோஸுமே அந்த 56,318 சொல்லக்கூடிய அந்த சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கீழே 310 தான் க்ளோஸ். ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் க்ளோஸ் அது. கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 hour வந்து அந்த 318 மேல புஷ் பண்றதுக்கும் கீழே புஷ் பண்றதுக்கும் தான் ஃபைட் நடந்துகிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் 1 hour அதுலயே தான் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் அந்த வேல்யூவோடைய இம்பார்ட்டன்ஸ் ஆக்சுவலா. சரி, க்ளோஸ் வந்து கன்சால்டேஷன் க்ளோஸ் தான், அது ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே அந்த 56,318 தான். அதுக்கு மேல அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 56,888, 57,132, 57,758. பிரைமரி சப்போர்ட் வந்து 56,258. அதுக்கு கீழே மந்த்லி மந்த்லி சப்போர்ட்ஸ் 55,778, 55,228. அண்ட் ஓஐ பொறுத்த வரைக்குமே டிஃபென்ஸ் 2 பேருமே வச்சிருக்காங்க, அட்டாக் பொசிஷன்ஸ் 2 பேருமே கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா நாலேஜ் பேங்க் ரிசல்ட்ஸ் எல்லாம் வருது. பேங்க் ரிசல்ட்ஸ் எல்லாம் வருது. அதனால பேங்க் நிஃப்டியோட ஓஐ பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே கேர்ஃபுல்லா தான் மூவ் பண்ணியிருக்காங்க. 2 பக்கமும் அட்டாக் பொசிஷன்ஸ் இல்லை. ஸோ பட் எனிவே இந்த ஓஐ எல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டோடைய ஸ்டேட்டஸ் தான். அதை மறுபடியும் நாளைக்கு காலையில் ஒரு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தெளிவாக மூவ் பண்ணுங்க, எட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க. மேற்கொண்டு ஆல்மோஸ்ட் ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை தான் நிலவுது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். ஒன்ஸ் அது முடிஞ்சிருச்சுன்னா நம்ம டேட்டாவில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஈவன் இன்னைக்கு கூட யூஎஸ்ல வந்து இந்த நான் ஃபார்ம் பேரோல் டேட்டாவெல்லாம் வருது. இதுக்கப்புறம் இதெல்லாம் வேற வரும், இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் எல்லாம் அடுத்த வாரத்தில் வரும் 12ஆம் தேதிகளுக்கு மேலே. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க தொடர்ந்து இந்த வார் டாமினேட் பண்ணும்பொழுது அதை சார்ந்தே மார்க்கெட்டோட மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அமையும். வார் ஓரளவுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா டேட்டாக்களை நோக்கி இது நகர ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த எம்ஓஇ சைன் பண்ணி ஆமா அப்படின்னு யூஎஸ் தன்னுடைய கப்பலெல்லாம் திருப்பிட்டு போய் அவன் வீட்டில் உட்காந்து அவன் பிரச்சனை பார்க்குற வரைக்கும் நம்ம இதை பேசித்தான் ஆகணும். ரெண்டாவது, யூஎஸை பொறுத்த வரைக்குமே அவங்க மறுபடியும் ஆர்மி அங்கே ஸ்ட்ரென்த் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா எம்ஓஇ சைன் பண்ற பொழுது எப்படின்னா வார் எக்ஸ்கலேட்டும் ஆயிடக்கூடாது, அதே நேரத்தில் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறதும் காமிக்கணும். அதனால சுத்தியும் அந்த யூஎஸ் பிளாக்கெட்டை நிறுத்தி, நேவி பிளாக்கெட்டை நிறுத்திட்டு அதையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இந்த நியாயத்தை பேசிட்டு இருக்காங்க ட்ரம்ப். ஸோ ஆப்வியஸ்லி ஹோப்ஃபுல்லி சைனாவும் இன்வால்வ் ஆகுது இப்போ ரீசெண்ட் டேஸ்ல. அப்படிங்கிற பட்சத்தில் இது எக்ஸ்கலேட் ஆகாமல் இது ஸ்மூத்தாக முடியறதுக்கான வாய்ப்புகள் பலது இருக்கு. பார்த்துக்கலாம். நம்ம நாளை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல மறுபடியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.